அவன் உத்தமத்தை பார்த்தான். உத்தம நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் உத்தமமாய் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரு என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் உன்னை அழைத்த போது எந்த விசுவாசத்தில் இருந்தாயோ அதே விசுவாசத்தில் இரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீ அழைத்த பொழுது அப்போ நீ 75 வயசுல, அப்போ மட்டும் நீ வாலிபன் கிடையாது. அப்போ உனக்கு என்ன வயசு? 75 வயசு. அப்போ நீ 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 பலவீனமானவன் தான். ஆனா அப்போ நான் உன்னை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து, ஆனா இப்போ 99 வயதான பிறகு நீ உன்னுடைய பலத்தை நம்புகிறாய். இப்ப நீ என்ன யோசிக்கிற? நான் பலவீனமா இருக்கிற. ஆண்டவர் சொன்னார் 75ல நீ பலவீனமா தான் இருந்து, ஆனா அப்ப என்னை விசுவாசித்த நீ இப்ப என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அப்ப என் வார்த்தையை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த நீ இப்போ ஏன் என்னை விசுவாசிக்க மறந்துட்டு? அதனால தான் கர்த்தர் சொல்கிறான், இந்த 24 வருஷத்துல நடுவில் யார் வந்துட்டா? ஆகார் அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டா. ஆகார் நிமித்தம் ஒரு பிள்ளை வந்தது. அதனால தான் கர்த்தர் அவனை அழைத்து திரும்ப சொல்கிறான், நீ எப்படி இரு? உத்தமனா இரு. நான் உன்னை ஆதியில அழைத்த போது இருந்த அந்த வைராக்கியம், ஆதியில நான் உன்னை அழைத்த போது இருந்த விசுவாசத்துக்கு நீ என்ன பண்ணு? திரும்ப வா. எனக்கு முன்பதாக விசுவாசத்துல நட மகனே. ஒரு நாள்ல நான் உன்னை அழைத்த போது விசுவாசத்துல எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வந்தல, அந்த விசுவாசத்துல நட என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த மாலையில் உத்தம நாத்தான்வேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாலையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நீ உன் உத்தமத்தை காத்துக்கொள், நீ உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.